என் செல்ல குழந்தையே, இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்தது. உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் நீ விரும்பிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும். என் குழந்தையே, வெற்றி விடியலில் வெற்றி செய்தியினை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு உன் தாயானவள் உன்னுடைய மனது மகிழும்படியான நல்ல செய்திகளை எல்லாம் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில்? எந்த விஷயத்தை நாம் நடத்தப் போகின்றோம்? இனி நம்மை சுற்றி என்ன நடக்கப் போகின்றது என்று எப்பொழுதும் ஏகப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது உனக்கான சந்தோஷம் எங்கிருந்து உன்னை தேடி வருகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கை தவறி விழுகின்ற கண்ணாடி துண்டுகளை விட வாய் தவறி விழுகின்ற வார்த்தைகள் கூர்மையானவை. இந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கத்தான் வேண்டும். எந்த விஷயத்திலும் அதிக எதிர்பார்ப்புகள் வைக்காமல் இருந்தால் அதுவே உனக்கு மிகப்பெரிய நிம்மதியாக மாறும். அதையும் மீறி ஏதாவது நடந்துவிட்டால் கூட இதுவெல்லாம் நம்மால் தான் நடந்தது என்று சொல்லி நம் வேலையை கவனிக்க தொடங்கி விடுவோம் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, உண்மையில் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது. நேர்மையாக இங்கு யார் வாழ்கின்றாரோ அவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். துரோகிகள் அதைவிட அதிகமாக இருப்பார்கள். விமர்சனங்களும் உன்னை நோக்கி அதிகமாக வந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. அதே போல ஆண்டவனின் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக கிடைக்கும். கண்டவனும் கண்டதை பேசட்டும், கடவுளின் துணை நமக்கு இருக்கும் வரை என்பதனை நினைத்து நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைக்க முடியாது. 10 நிமிடத்தில் என்ன, 10 நொடியில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உன் அம்மா நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. அன்பு ஓர் அதிசயமான விஷயம். செலவு செய்தால்தான் அதை சேமிக்க முடியும். பணத்தை செலவு செய்தால்தான் சேமிக்க முடியும். ஆனால் நிச்சயமாக அன்பை யாரும் யாரிடத்திலும் எந்த ஒரு பணத்தையும் கொடுத்து பெற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. அப்படியானால் என் பிள்ளையே, இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அன்பை மீண்டும் கொடுத்து கொண்டே இருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை கூட இவர்கள் கெடுதலாக மாற்றி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. உண்மையில் ஓர் விஷயத்தை புரிந்து கொள். என் குழந்தையே, அமைதியை சிலர் பலவீனமாக நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அதுதான் மிகவும் பலமிக்க ஆயுதம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு கீழே இருப்பவனிடத்தில் சென்று கேட்டுப்பார். உன்னிடம் இருப்பது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்று உனக்கு புரிந்துவிடும். உனக்கு கீழே இருப்பவனுக்குத்தான் அவன் வாழ்கின்ற வாழ்க்கை உன்னை விட எத்தனை கொடுமையானது என்று தெரியும். அதனால் எப்பொழுதுமே நமக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் வருகிறது என்று நினைத்து விடாதே. நமக்கு மட்டும்தான் சோதனைகள் வருகிறது என்பதனை நீ கடந்து விடாதே. என் பிள்ளையே, எல்லா விஷயங்களும் எல்லோருக்குமே நடக்கத்தான் செய்கின்றது. அவரவர்கள் திறமைக்கு ஏற்ப அவரவர்கள் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டிரு. என் குழந்தையே, திருந்துபவர்கள் திரும்ப திரும்ப மன்னிப்பினை மட்டும் கேட்க மாட்டார்கள்.
திரும்ப திரும்ப மன்னிப்பை ஒருவர் தான் செய்த தவறுக்கு கேட்கிறார் என்றால் அவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக திருந்தி விடவே மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைகளும் குறைகளும் இரண்டும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. அதில் நிறையை மட்டும் அதிகமாக நீ நினைக்க வேண்டும். நீ வாழ்க்கையை நிச்சயமாக வென்றுவிட நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ நம்புகிறாயல்லவா? அந்த நம்பிக்கையோடு இதற்கு மேலும் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நாம் நினைத்ததை சாதிக்க முடியவில்லையே என்கின்ற வருத்தம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் உன்னிடத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், சாதிப்பதை விட முக்கியமானது என்றால், என் குழந்தையே, உன்னுடைய மனது எந்த விஷயத்தை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள துடிக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ எல்லா தேவைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும். நீ நின்றாலும் சரி, நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, உன்னுடைய நிழலானது பின்தொடர்ந்து நிச்சயமாக வருமல்லவா? அதுபோலத்தான் என் பிள்ளையே, வெறும் நிழல் மட்டுமல்ல, நீ செய்கின்ற பாவத்தையும் தர்மத்தையும் கண்காணிக்கும் கடவுளின் மறு அவதாரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நம்மை கண்காணிக்க யாரும் இல்லை என்று நினைக்காதே. நம்மை கண்காணிக்க தெய்வம் இருக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். இறைவனுக்கு மனதை கொடு, இருப்பவனுக்கு அன்பை கொடு, எதுவும் இல்லாதவனுக்கு கை கொடுத்து உதவு. யார் உன்னிடத்தில் வருகின்றார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து நீ உதவ வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நேற்று என்பது உடைந்த கண்ணாடி போன்றது. அதை ஒட்ட வைக்க முடியாது. நாளை என்பது மதில் மேல் பூனை போன்றது. எந்த பக்கமும் அது விழலாம். இன்று என்பது உன் கையில் இருக்கும் வீணை போன்றது. உன் வசதிக்கு ஏற்ப அதனை நீ வாசித்து கொள்ளலாம். அதனால் இருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி தேவையானதை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிவுகளை எடுப்பது மிகவும் சுலபம், அதை முடித்து காட்டுவது மிகவும் கடினம் என்பதனை புரிந்து கொள். நம்முடைய கைகளில் சில்லறை இல்லை என்றால் பலரின் பார்வையில் நாமே சில்லறையாக தெரிவோம். இதுதான் உண்மையும் கூட. பணம் என்ற ஒன்றுதான் இந்த உலகையே இப்பொழுது தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். எப்பொழுதுமே நன்றியும் மன்னிப்பும் நீ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகள் அல்லவா? எல்லா நிலைமைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் எதனால் என்கின்ற காரணம் நிச்சயமாக உண்டு. அதனால் நீ அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் படித்தவன் தன்னுடைய திறமையால்தான் இந்த உலகம்
மாற்றம் அடைகிறது என்பதனை நீ நினைத்து விடாதே. படிக்காதவர்கள் இல்லை என்றால் படித்தவன் என்று எவனுமே இங்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் படிப்பு என்பது வாழ்க்கைக்கு எதற்கு தேவையோ, எதற்கு அது ஊக்கம் கொடுக்குமோ அதற்கு அது நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் அதை வைத்து திறமையை எல்லாம் ஒருபொழுதும் கணக்கிட்டு விடக்கூடாது. மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ விரும்புகின்றாயா? அப்படி நீ விரும்புகின்ற இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இரண்டு வழிகள் மட்டும்தான் இருக்கின்றது. ஒன்று சூழ்நிலைகளை மாற்றுவது, அல்லது உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்வது. இந்த இரண்டில் எதையாவது ஒன்றை நீ செய்தாலே இந்த வாழ்க்கையில் மிகுதியான மகிழ்ச்சியோடு நீ இருப்பாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். விதியும் சதியும் சேர்ந்து ஒருவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் செய்த தர்மம் அனைத்தும் ஒரு நாள் சரியான நேரத்தில் அவனுக்கு கை கொடுக்கும். இதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி உன்னை ஏமாற்ற முயற்சி செய்தார்களோ அதையெல்லாம் இல்லை என்று ஆக்கி, உண்மை என்பதனை பொய் என்று ஆக்கி, எல்லோரும் அவரவர் சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு பல மாற்றங்களை பெறுகின்றார்கள். இனி இந்த நிலையிலிருந்து அனைத்து விஷயங்களையும் மாற்ற வேண்டும். உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இத்தனை நாளும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. இனி நடக்கப் போவதை சிந்திக்க தொடங்கு. ஒரு முடிவு அனைத்தையும் மாற்றும் என்றால் அது முடிவு அல்ல, அதுதான் அவர்கள் வாழ்க்கைக்கான ஆரம்பம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு முடிவு நிச்சயமாக உனக்கு எடுக்க வேண்டும் என்றால் சரியான வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற வேண்டும் என்பதனை புரிந்து கொள். 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் இன்னமும் சற்று நேரம்தான் ஒரு விஷயத்தை அவர்கள் நடத்தி கொடுப்பதற்கு என்பதனை உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன். என் குழந்தையே, 1000 தோல்விகள் நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சரி, சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் உன் போல வெற்றியாளர் இந்த உலகத்தில் இன்னும் உருவாகவில்லை. உன் போல வெற்றியர் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே. இனிமேல் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை என்னவாக மாறிவிடுமோ என்று பயப்படாமல், என்னவாக மாறினாலும் அதை நான் சரியான கோணத்தில் அழைத்துச் செல்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிரு. என் குழந்தையே, உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதுதான் மற்றவர்களுக்கும். ஏனென்றால் இப்பொழுது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் நாளை வேறொருவர் பக்கம் திரும்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு நீ வந்து விடுகின்றாய். மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன் கைகளில் அழகாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை நீ தேடியதை விட பல சிறப்பான மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு தேவையில்லாத உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே. என் பிள்ளையே, இந்த விடியல் உனக்கான விடியல் அல்லவா? 10வது நிமிடம் அம்மா கொடுக்க போகின்ற மாற்றத்தை கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். மனமகிழ்ச்சியோடு இரு. என்றும் நான் உனக்காக இருக்கின்றேன்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.